வாழ்க்கையில கண்டிப்பா அடுத்த ஸ்டெப்புக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா வந்துட்டு கான்ஃபிடென்ட் இருக்காது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இருக்காது. எங்க நம்ம ட்ரை பண்ண போய் வந்து ஃபெயில் ஆயிருவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒரு பிராக்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா அதை வந்து ஓவர் கம் பண்றது, அதாவது இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எதுவுமே வந்துட்டு நானா வந்து கற்பனையால எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு பிராக்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ். சயின்டிஃபிக்கலி நம்ம ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு சில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மூலமாக தான் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்மோஸ்ட் ரொம்ப வீக்கஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கவங்க கூட கண்டிப்பாக ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸில் வந்து கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த 8 ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும்தான். இதுக்கு நீங்கள் காசுலாம் கட்டி எதுவுமே பண்ண தேவையில்லை. எதுவுமே ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து உங்களோட ஓன் ப்ராக்டிஸ் மூலமாகவே கொண்டு வரலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் அச்சீவபிள் கோல்ஸ் அண்ட் செலிப்ரேட் ஸ்மால் வின் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்கள் ஒரு டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு அது வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாங்க. அந்த ஒரு டார்கெட் வந்துட்டு ரொம்ப அதாவது உங்களோட தகுதிக்கு மீறி வந்து ரொம்ப ஓவர்லோட் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கணும். அதாவது சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி சின்னதாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பெருசாக கெயின் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெயின் பாயிண்ட்டே. அதாவது சைக்கலாஜிக்கலாகவே நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணுறீங்களோ, ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அது வந்து அந்த ஒரு நாளே உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கும். அதுதான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பெஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை வந்துட்டு அந்த பேசுகிற அந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே டெய்லியும் சின்னதாக உங்களுக்குள்ளே பேசி பாருங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து பூம் ஆகும். அதெல்லாம் விட்டுட்டு நான் மீட்டிங்க்கு முன்னத்தினாலே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நடக்கவே நடக்காது. அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல போயிடும். அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து கான்ஃபிடென்ட்டே எல்லாம் போயிடும். இதையெல்லாம் வந்துட்டு நான் யாருக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆல்ரெடி இந்த விஷயத்துலலாம் பழம் நின்று கொட்டை போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் கிடையாது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதாவது ஜீரோ கான்ஃபிடென்ட்ல இருக்கிறவங்க எப்படி அந்த 100 வரைக்கும் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்ததாக பார்க்குற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அண்ட் சேலஞ்ச் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு 2வது ஸ்ட்ராட்டஜி. அதாவது உங்கள் மனசாட்சி கிட்ட நீங்களே பேசிக்கணும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸே உங்கள் மைண்டில் வந்து இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க தினம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதை பற்றி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. ஆனால் அது வந்து தப்பாக போயிருமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத தாண்டி அதை எப்படி வந்து இந்த உலகத்தில் ரிசர்ச் பண்ண முடியாத இடமே கிடையாது. வெப்சைட்ஸ் இருக்குது, ஏஐ கூட இப்போலாம் வந்துருச்சு. அதை வச்சு நீங்கள் உங்களோட ஐடியாவை வந்து எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல யோசிங்க, படிங்க. அதை பற்றின பாசிட்டிவான தாட்ஸை மட்டுமே நீங்கள் வந்து கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் கூட ஒரு செகண்ட் கூட வந்துட்டு நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிடாதீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோவே பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த நான் பண்ணேன்னா எனக்கு வந்து இதில் வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் 100% நீங்கள் இறங்குங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளின் வேணும், செல்ஃப் ஸ்பீக். அதாவது உங்களுக்குள்ளேயே உங்கள் மனசாட்சிக்குள்ளேயே நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் தாங்குவேனா, இவ்வளோ விஷயம் நான் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் தாங்குவேனா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுட்டு உங்களால் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியுதோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் இறங்குங்க. பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டடீஸாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த லிவிங் எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் பிளேயர் இருக்காங்களா, செரீனா வில்லியம்ஸ். அவங்கள வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பிளாக்காக இருக்காங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க மேட்ச் டைம்லலாம். உச்சக்கட்ட ப்ரெஷர்ல இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு டவுன் பண்ணுறதுக்குன்னு ஆடியன்ஸ் வந்து அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க. அப்போல்லாம் அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ளே அவங்களை பேசிக்குவாங்களாமா. அப்படி பேசி செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கிட்டு அதாவது அவங்கள தவிர இந்த ஸ்டேட்டை சுற்றி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. அதனால தான் வந்துட்டு வேர்ல்டு நம்பர் 1 டென்னிஸ் பிளேயராக அவங்க வந்து மாறி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு செல்ஃப் டாக்கை வந்து ரொம்ப ஹைலி ரேட் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட் எல்லாருமே, ரிசர்ச் பண்ணுற எல்லாருமே, அதாவது ஹியூமன் சைக்காலஜியை வந்து ஸ்டடி பண்ணுற எல்லா ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே. அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டெப் அவுட் சைட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் ரெகுலர்லி. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப மெயினான ஒரு பாயிண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தே ஆகணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு 4 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்கன்னா அந்த 4 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சாகணும். நீங்கள் ஸ்னூஸ் பண்ணக்கூடாது. ஸ்னூஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம், அரை மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கலாம் அப்படிங்கிற வேலையே ஆகாது. 4 மணிக்கு எந்திரிச்சு இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா வந்து என்னால் வந்து சக்சீட் ஆக முடியும். ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நான் சக்சீட் ஆவேன். ஒரு பிஸ்னஸ்க்கு நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன்னா வந்துட்டு என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க. ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்காதீங்க. அதே மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சிக்கலாம், 6 மணிக்கு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக இருக்காதீங்க. இந்த மாதிரி சோம்பேறியாக இருக்கிறது தான் வந்துட்டு உங்களோட லைஃபோட க்ரோத்துக்கும் சரி, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கும் சரி தடையாக இருக்கிறது இந்த ஒரு சோம்பேறித்தனம் தான். அதை தான் ஃபஸ்ட்டு விட்டு வெளியே வரணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருப்பீங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கரெக்டான ஒரு சேலரி தான், ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதிகமாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. அப்படி இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அதிகமாக கஷ்டப்பட்டு அதிகமாக லேர்ன் பண்ணி அதிகமாக படித்தாதான் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு அப்கிரேட் ஆக முடியும். அப்போ தான் நிறைய சேலரிக்கு போக முடியும். ஒரு க்ரோத்தே இல்லாத ப்ராஜெக்ட்லேயோ சரி, ஒரு க்ரோத்தே இல்லாத ஒரு ஜாப்லேயோ சரி, ஒரு க்ரோத்தே இல்லாத ஒரு கோரில் நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க.
அதிகமாக லேர்ன் பண்ணிட்டு அதிகமாக படிச்சுட்டு போயிட்டே இருங்க. அதுதான் வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பு. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து தோல்வி வருதோ தோல்வியும் வரும், சக்ஸஸும் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எப்பவுமே தோல்வியை வந்து நீங்கள் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க, அதுலேருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கோங்க, அதை வந்து சக்ஸஸாக மாற்றுங்க. அதுக்கு பெஸ்ட் லிவிங் எக்ஸாம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பிரான்சன் அப்படிங்கிறவர் தான். இவருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஹெவி லாஸ் ஆகிட்டே இருந்திருக்கு, அதே மாதிரி ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. ஆனால் அதுலலாம் வந்துட்டு இருந்து எப்படியெல்லாம் பாடம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இங்கிலீஷ் பிஸ்னஸ் மேனாக வந்துட்டு இருக்காரு. விர்ஜின் குரூப் அப்படிங்கிற அந்த குரூப்புக்கே வந்துட்டு இவர் தான் வந்து ஹெட், இவர் தான் வந்து ஃபவுண்டர். அடுத்தது 4வது பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் வித் எக்ஸசைஸ் அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு 4வது. என்றைக்குமே வந்துட்டு ஃபிசிக்கலி ஆக்டிவாகவே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க லைஃபேவே. ஏன்னா இப்போ ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரி யோகா பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு உங்களோட மனசை வந்து திடப்படுத்திட்டே இருக்கும், ஒரு ஆஸ்வாசப்படுத்திட்டே இருக்கும். அது வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து நல்லாவே பில்ட் பண்ணும். நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ரெகுலராக ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா ஃபிட்டாக மஸ்குலராக இருந்தீங்கன்னாவே வந்துட்டு ஒரு தனி கான்ஃபிடென்ட் வரும். ஒரு 4 பேருக்கு மத்தியில் நிற்கும் போது வந்துட்டு அவங்க அப்பியரன்ஸ் எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும். அந்த அளவுக்கு இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், பயங்கரமான கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதாவது யாருக்குமே நம்ம வந்து சளைச்சவங்க இல்லை, நம்ம வந்துட்டு சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எங்கே போனாலும் நீங்கள் வந்து தைரியம் பேசலாம். பெரிய பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு நீங்கள் தைரியமாக நின்று பேசலாம். அவங்களை வந்துட்டு உருவ கேலி பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு முதல் ஸ்டெப் வந்து இந்த எக்ஸசைஸ் தான். இதுக்கு வந்துட்டு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுவேன் ஜான்சன் தான். இவர் தெரியாதது யாருமே கிடையாது, ராக்குன்னு சொல்லுவாங்க. WWE வந்து ஒரு காலத்தில் வந்து கலக்கிட்டு இருந்த ஒரு சுப்பீரியரான ஒரு லெஜெண்ட். இப்போ வந்து ஹாலிவுட்ல டாப் மோஸ்ட் பெய்டு ஆக்டராக இருக்காரு. இவருக்கே வந்துட்டு அவர் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கு, குண்டா இருக்கிறனால வந்து நிறைய பேர் வந்து கலாய்ச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு எப்பெல்லாம் இவர் வந்து வருத்தப்படுறாரோ அப்பெல்லாம் வந்துட்டு இவரால் வந்துட்டு ப்ராப்பராக திங்க் பண்ணவே முடியல. எப்போ வந்து ஜிம்முக்கு போய் வந்து நல்லா ஃபிட் ஆகுறாரோ, ஒரு மஸ்குலர் ஆகுறாரோ, ஒரு தனி கான்ஃபிடென்ட்டுக்கு வந்து அவருக்கு வந்து வருது. எப்போ அந்த கான்ஃபிடென்ட்டை கெயின் பண்ணுறாரோ அப்போ தான் வந்துட்டு அவரோட வளர்ச்சியே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதாவது என்னோட வளர்ச்சிக்கு காரணமே வந்துட்டு இந்த மசில் பில்டிங் தான், இந்த பாடி பில்டிங் அதில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. 5வதாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் சப்போர்ட்டிவ் பீப்புள். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அதை வந்து எப்பவுமே குறை சொல்கிற ஆளுங்க மத்தியில் மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவான ஒரு தாட்ஸை கொடுக்குற எல்லாருமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே இருக்கவே கூடாது. அவங்களால வந்து நீங்கள் வந்து பார்க்கவே கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும். ஆனால் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரு ஐடியாவை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்களோ, ஓகே ரெகுலராக நீ பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்க கூட மட்டும் நீங்கள் நிறைய பழகுங்க. எப்போவுமே வந்துட்டு டாக்ஸிக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சேரவே சேராதீங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து நான் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவீங்க. அது வந்து எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கலாம், ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லாட்டி அசைன்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து எவனோ ஒருத்தன் வந்து உங்கள் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம். அவன் வந்துட்டு டே வாடா இதெல்லாம் ஏன்டா படிச்சுட்டு இருக்கா, வா போய் நம்ம படத்துக்கு போகலாம், இல்லை பப்புக்கு போகலாம், சரக்கடிக்கு போகலான்னு சொல்கிறான்னா அவனை தான் நீங்கள் முதல்ல கட் பண்ணணும். அவன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தடையாக இருக்கான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு வந்து எத்தனை வருஷம் பழக்கமாக வேணா இருக்கலாம், 10 வருஷமாக வேணா இருக்கலாம், 12 வருஷமாக வேணா இருக்கலாம். உங்களோட ஃபியூச்சரை பற்றி அவன் அக்கறையே படலை அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையே இல்லை. அதை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி நீ இப்போ எங்கேயாவது ஒரு ஐடி ஜாப்ல இருக்கீங்களோ சரி, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏஐ பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அச்சீவோட இருப்பீங்க, ஒரு ஆம்பிஷனோட இருப்பீங்க. ஆனால் அப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்து கொலிக்கு வந்து சொதப்பி விடுவான், அவனெல்லாம் கட் பண்ணிருங்க. அவங்க அத்தனை பேரையுமே வந்துட்டு நீங்கள் வேறு வழியே இல்லாமல் கட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து நீங்கள் முன்னேற முடியும். யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ, ஃபியூச்சர் ஓரியன்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட போய் சேருங்க. அவங்க கூட போய் சேர்ந்து நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ண பாருங்க. அது அப்பதான் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சர் வந்து நீங்க கெயின் பண்ண முடியும். இதுக்கு வந்து லிவிங் எக்ஸாம்பிளா யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓப்ரா வின்ஃப்ரே அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டெலிவிஷன் ஷோஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது டெலிவிஷன்ல போய் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் வந்து இவங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, அசிங்கப்படுத்திட்டு இருந்திருக்காங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சிரிச்சிருக்காங்க இவங்களை பார்த்து. ஆனா வந்துட்டு இதெல்லாம் அவங்க யாரெல்லாம் சிரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. அவங்க யாரையுமே வந்துட்டு இவங்க வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற யாருமே அவங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனாலதான் இப்போ வந்து அவங்க 320 கோடி US$ அதுக்கு வந்து சொந்தக்காரங்களா இருக்காங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் 6வது நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் பர்சியூ மாஸ்டரி அப்படிங்கிறது வந்துட்டு 6வது ஸ்கில்ஸு. அதாவது எப்பவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு புது நாலேஜ் வந்து கெயின் பண்ணிகிட்டே இருக்க பாருங்க. டெய்லியும் மெகசின்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ புதுசாக படிக்கிறீங்களோ அதை வந்துட்டு கண்டிப்பாக அதுவுமே உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து உச்சத்துக்கு கொண்டு வைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மெகசின்ஸாக படிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஹிஸ்ட்ரிஸை படிக்கிறீங்களா இருக்கட்டும், அதே மாதிரி புது ஏஐ டெக்னாலஜி படிக்கிறீங்களா இருக்கட்டும், அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிறவங்கள விட நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் அகேடாக தான் இருப்பீங்க. அதுவே வந்துட்டு ஒரு தனி கான்ஃபிடென்ட் தான். நீங்கள் எப்போ ஒருத்தருக்கு வந்து கற்றுக் கொடுக்குறீங்களோ, ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களோ, அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கற்றுக்குறாங்களோ அப்போ தான் வந்துட்டு
ஒரு உச்சக்கட்ட கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் தான். எலான் மஸ்க் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் வந்துட்டு டெய்லி லேர்ன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து உலகத்தோட நம்பர் 1 பணக்காரனா இருக்காருல்ல, அவர் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொம்ப லேர்ன் பண்ணிட்டே இருப்பாருமா, புதுசா எனக்கு வந்து புதுசா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ வெறியா இருந்திருக்காரு. அதனால வந்துட்டு ஒவ்வொரு ராக்கெட் சயின்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிசினஸ் எல்லாமே வந்து கலந்து போட்டு இன்னைக்கு வந்து நம்பர் 1 பணக்காரனா இந்த உலகத்துல இருக்காரு. இது எல்லாமே வந்துட்டு டெய்லி ரெகுலரா வந்து படிச்சு அவங்களே அப்டேட் பண்ணிக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயமே நடக்குது. நீங்க உட்காந்துட்டு சும்மா சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதையே நோண்டிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அது வந்து உங்க மூளையே மழுங்கடிச்சிரும். அதை தாண்டி உங்களால் எதுவுமே யோசிக்க முடியாது. அதனால வந்துட்டு எப்பவுமே புது ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப புது ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை, புது இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதில் 7வது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கேதரிங். அதாவது இப்போ ஏதாவது உங்க மேலே ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னா அதை வந்து கேதர் பண்ணி அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கறது தான் வந்துட்டு அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த உலகத்தில் வந்துட்டு யாருமே வந்துட்டு பெர்ஃபெக்ட் 100% வந்து பெர்ஃபெக்டாக பண்ணதே கிடையாது, ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும். அதனால வந்துட்டு அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன கிரிட்டிசிசம்ஸ்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் எடுத்து அதை வந்து நீங்கள் நிறைய ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கோங்க. சீரியஸ் எடுத்து அதை வந்து எப்படி அடுத்த வாட்டி அதை வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற வந்து நிறைய யோசிச்சு அதுக்காக நீங்கள் உழைக்க பாருங்க. அப்போதான் அந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்து அடுத்த வாட்டி வரல அப்படின்னா அதுவே வந்து தனி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பில் கேட்ஸே வந்து இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா அவருமே வந்துட்டு அவரே பர்சனலாக சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வேர்ல்டோட நம்பர் 1 பணக்காரனா வந்து நான் இருப்பேனா அப்படிங்கிறதே வந்து டவுட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணாலும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் வந்து என் மேலே வச்ச எல்லா கிரிட்டிசிசமும் நான் படித்து அதுலேருந்து நான் பெஸ்ட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால வந்துட்டு இன்னைக்கு நான் சூப்பரான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வரணும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரனராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் மேலே இருக்கிற கிரிட்டிசிசத்தை வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து 8வது பார்க்க போகிற கடைசி ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆக்ட்ஸ் இன் ஹெல்பிங் அதர்ஸ் அண்ட் கைண்ட்னஸ் அப்படிங்கிறத வந்துட்டு 8வது ஸ்ட்ராட்டஜி, அதுவும் கடைசி ஸ்ட்ராட்டஜி. இதுவும் ரொம்ப ஒரு மனித நேயத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்க மேலே வந்து கைண்ட்னஸாக இருக்கிறது, மற்றவங்களை என்னைக்குமே வந்துட்டு உருவகேலி பண்ணவே கூடாது. அது வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் இந்த உலகத்துல. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க மேல கோவத்தையே காட்டாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சூழலை வந்து உருவாக்கிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும் சும்மா கோவப்பட்டு இருக்கிறதுமே வந்துட்டு உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து கம்மியாக்கிரும். ஏன்னா நீங்க கோவப்பட்டு பேசுனீங்கன்னாவே வந்துட்டு அடுத்தவங்க வந்துட்டு உங்க மேல வந்துட்டு ஒரு தப்பான பார்வை வச்சிருவாங்க. அதுவே வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு க்ரௌடு முன்னாடி பேசுறீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாம் போயிடும். அதனால வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு அடுத்தவங்க மேல வந்துட்டு கைண்ட்னஸாகவும் இருங்க, அதே மாதிரி ஹெல்பிங் நேச்சராகவும் இருங்க. நான் சொன்ன இந்த ஒரு 8 ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. வித்தின் மந்த்ஸில் கூட நீங்கள் சக்சீட் ஆகலாம், அதே மாதிரி வித்தின் இயர்ஸில் கூட சக்சீட் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.